உண்மையே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க. தம்பி வேற அழுதுகிட்டே இருக்கான். நாங்கள் அப்புறம் வந்து பேசுகிறோம். நல்லா இருக்கீங்களா? ஹாய் வணக்கம். நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட வந்து எனக்கு கத்திரிக்காய் குழம்பு கேட்டேன். அதை வந்து கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் போட்டு வேக வச்சு அப்புறம் கேட்டேன் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வச்சு தர போகிறான்னு தெரில. ஆனால் என் ஒய்ஃப் சூப்பராக வைப்பான். எல்லோரும் பாருங்கள், அவளை நல்லா சப்போர்ட் பண்ணேன். தேங்க்யூ. ஹலோ காய்ஸ். நாங்கள் பேசுறது கேட்குதா என்னன்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கிட்ட மைக்லாம் இல்லை. நாங்கள் நார்மல் வீடியோவில் தான் போடுறோம். ஆமாம், அதையும் சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அக்கா, நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னாலும் சொல்லுங்க தான் இருக்க போகிறோம். அதுக்கேற்றாப்புல நாங்கள் பேசி அனுப்பிடுவோம். வீடியோவும் எடுத்து போடுறோம் அதுக்கேற்றாப்புல. சரி, ஓகே. சரி, அது இப்போ காரிச்சு முடிச்சுட்டு இது குழம்பு இட்லி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இட்லி கெட்டி சட்னி. சோறாக்குறாங்க. என்னங்க இது கத்திரிக்கோல்லாம் வச்சிருக்கீங்க? பூரி சொல்ல போறீங்களா? சப்பாத்தி கட்டையை தான் நாங்கள் எடுத்து கட் பண்ணிட்டு பூரியா சொல்ல போறீங்க? பூரி சுடா கசகசான்னு இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோமா, என்ன பேசுறதுன்னே தெரில. ஒரே என்ன சொல்கிறது, பதட்டமாகவே இருக்கிற ரெண்டு பேருக்கும். ஏதோ குண்டக்கு மட்டும் பேசுவோம் நாங்கள் வாட்டில் மெண்டல் மாதிரி. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. நான் வேற லூஸ் மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவர் என்னன்னா நான் அதை கேட்ச் பண்ணி இதை கேட்ச் பண்ணுறேன். இவர் கேஷுவலாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றாரு. தலைவர் தான் கேமராமேனு. கொஞ்சம் கேமராமேனுக்கு என்ன எதுவும் சொல்லணும்னா டிப்ஸ் எதுவும் சொல்லி விடுங்க. என்ன டிப்ஸ் சொல்ல போகிறாங்க? மக்களே பாருங்க, இதுதான் எங்கள் கிச்சன் சொல்லிட்டேன், சாரி. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எனக்கு ஓ பாருமா, நெருப்புடா, நெருங்குடா. அப்போ நெருங்கினா போசுக்கிற கூட்டம் நடக்குமா என்ன அழிக்கிற ஆடா நீ காபாலி. இது வெங்காயம் அதிக இருக்கு. அக்காட்ட இருந்து வெங்காயம் வாங்கிட்டு இருந்தேன். அது இந்தக்கா கடகரா காட்டா தான் பேரு தெரியாது. இத்தனை நாள் பழகுறான், பேரு தெரியல. வரும் எனக்கு சொல்லு. கடகரக்கான்னு சொல்லி படிச்சு இவரு சந்தேகம் வாங்கிட்டு இருந்தாரு. வெங்காயம் இவ்வளோ வந்து மழைக்கு அம்மா அடியே போயிட்டு. கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு தான் வேணுமா? ஆமாம், கடுப்பா இருக்கா? சரி வைப்போம். என்னங்க நீ எப்படி சொல்றீங்க? கடுப்பா இருக்கா? காலையில் சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும் அதோட கஷ்டங்கள். நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க, அது செய்வீங்க இது செய்வீங்க. ஆனால் நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் இவர் இப்படி கேட்கவே மாட்டார். இதை போட்டு அது செய்யுமா, எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா சாப்பிட்டோம்.
நான் என்ன சாப்பிட்டேன் நான் என்ன கேவலமா செஞ்சாலும் அதை சாப்பிடுவாரு. நீங்க கேவலமா செய்வீங்க? எனக்கு ஒவ்வொரு டேஸ்ட்லாம் பிடிக்காது. நான் செய்யறதுல நானே குறை சொல்லுவேன். ஆனா இவர் குறைய சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு அப்படின்றாரு. ஆனா யார் அவரு? நான் தான் அவரு. என் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரர் அப்பப்ப பார்த்துக்காரு. ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவாரு. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், என்ன இந்த அக்காவோட பேச்சு வழக்குலாம் கொஞ்சம் மாறுது அப்படின்னு. நாங்கள் அப்பதான் பேசுவோம். எப்போதும் இட்லி வேற பொங்குற மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்க. ஐயோ ஆமா, இன்னும் பொங்குற மேல என்ன சொலத்திட முடியாது. ஃப்ரேமுக்குள்ள வாங்க, அப்பப்போ ஓடிடுறீங்க. சுடுதண்ணியை தூக்கிட்டு போயிட்டு துணியை அங்கே போட்டு வந்துட்டீங்க, அப்புறம் நான் எப்படி எடுக்கிறது? சரி சரி சரி, எங்க கோவப்படுறீங்க? நாங்கள் ஃப்ரேமுக்குள்ள வாங்க தானேங்க சொன்னோம். பாருங்க இட்லி எவ்வளோ அழகா இருக்கு. தண்ணி தொளிச்சுக்கிட்டா தான் இட்லி நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இப்படி டேப்ல தண்ணி திறந்து விடுங்க, அப்புறம் ஓனர்கிட்ட திட்டுவாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் சொல்லிட்டு உண்மைங்க. அன்னைக்கு பேர் எங்கள் வீட்டில் அவங்க திட்டி போட்டுட்டாங்க. என்னன்னா ஏமன்னா தப்பு, டேப்பு திறந்து இருந்துச்சு, அதை நான் கவனிக்கலை. பார்த்தா அது தண்ணி கூட ஓடி போயிடுச்சு போல. வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஆமான்னு சொல்லிட்டேன். ஐயோ இங்கே வந்து பாரு இட்லியை எடுத்து பாரு. என்னாச்சுங்க? கீழே இட்லி ஃபுல்லும் பொங்கிருச்சு. காமிக்காம போச்சு. டொமாலு டொமிலு தண்ணி நிறைய அவசரம். சரி விடு. என்னைக்குமே இப்படி வந்தது இல்லைங்க. நீ ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறது என்னன்னே தெரியல. அங்கே கிளம்பி இங்கே தெரியுது, ஒன்று இங்கிட்டு ஃபோக்கஸ் ஆகலை. எதை குண்டக்க மட்டக்க எடுக்கிற, எது கடமைக்கு எடுக்கிற. இதை தெரிஞ்சா மக்கள் வருத்தப்படுவாங்க. இது நார்மலாக எடுக்கணும், அவ்வளோதான். நீ எதையும் நீ இது பண்ண வேணாம். கத்திரிக்காய் என்ன குழம்பு கேட்டீங்களா? கத்திரிக்காய் சட்னினா ரெடி பண்ணியாச்சு. ஒரு சுரகலி கிளம்பியது, சுத்திரதாண்டவம் நடக்கிறது, பரபர பரபரவா. என்னம்மா அங்க சத்தம்? மெதுவா மெதுவா. என்ன கத்திரிக்காய் பெருசாக போடுறீங்க? கத்திரிக்காய் என்ன குழம்புக்கு அப்படி தான் இருக்கும். கத்திரிக்காய் பச்சை தான் கிடக்கும், முழு கத்திரிக்காய் தான் செய்யணும். ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் ஒரு மல்டி டேலண்டாக தான் இருக்கீங்க. எங்கள் மாவு மறுபடியும் எப்படி போட்டுருங்க? பிடிச்சி போயிடுங்களா? ஸ்பீடாக இருக்காங்கப்பா. என் மகன் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி சொல்கிறேன். அவன் எந்திரிக்க பரபரப்பு இப்போ தான் புரியுது. லஞ்சு பேக் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. லஞ்சு பேக் பண்ணிக்கலாங்க, விடுங்க. இன்னைக்கு கழுவலை. கத்தரிக்காய் குழம்பு. பித்த கத்திரிக்காய். எப்போ கல்யாணம்? நேற்று மத்தியானம் ஐயரு வந்த அவக்கடா. அது வாங்கி வீணா போச்சு. அவக்கடா நீங்கள் சாப்பிடுவாங்க. அதே நெய் வருது, அது டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கல. கம்மா அவக்கடா அப்படிதாங்க இருக்கும். அவக்கடா கத்திரிக்காயோட நிறம் மாறுது. தேங்காய் போய் வாங்கிட்டு குழம்பு. தேங்காய் அக்காட்ட வாங்கிட்டு
இட்லிலா நல்லா வெங்காயம் தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேங்காயை அரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். டக்குன்னு செஞ்சிடலாம். ஐட்டங்கள் எல்லாம் முடிந்தது. சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. இன்னைக்கு ஒரு புடி கடி. எங்க ஆளு கூட சாப்பிட ரெடி ஆயிட்டாரு. வேற என்ன சாப்பாடுக்கு மட்டும் வந்திருக்கிறாரு. வேலை ஒன்றும் செய்யலையா? ரொம்ப கோவப்படுறாரு போல. இதெல்லாம் எடுக்கல, அவர் ஓடிச்சாரு. டக்குன்னு பார்த்தா எந்திரிக்கவும் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் சீனிலாம் எதுவுமே தம்பிக்கு போட்டு கொடுக்கறது இல்லை. லைட்டாக சுடுதண்ணி மட்டும் அப்படி நான் மாட்டு பால் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், அதனால நான் லைட்டாக சுடுதண்ணி யூஸ் பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த பால் ஊற்றி கொடுக்கு எதுக்கு அப்படின்னு விட்டுறது. இவர் பாருங்க, இவர் வந்து பெரிய மாஸ்டர், நல்லா வித்த காட்டுவாப்ல. சாப்பிடுங்க மம்மு. சரிங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கும் இட்லி தர்றோம். இங்கே இட்லி நிறையா இருக்குப்பா இட்லி. மக்களே நீங்களும் சாப்பிடுவாங்க. இங்கே சாப்பாடு. இது இது சட்னி. இந்த தான் கால் குழம்பு. அப்புறம் தட்டு இருக்குது, தண்ணி குடிச்சுக்கோங்க. சரி மக்களே, எல்லாம் முடிந்தது, சாப்பிட போகிறோம். நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். அம்மு சாப்பிடுங்க. சமத்து இந்த பாப்பா மாதிரி சமத்தா சாப்பிடுங்க எல்லாரும். சரிங்களா? இவன் அப்படித்தானே, இவன் கொஞ்ச நேரம் தான் அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நல்லவே மாதிரி. அப்புறம் இவன் பண்ற அட்டுகாசனா எங்களுக்கு தான் தெரியும். மூச்சடிக்கிறாங்க அவளே. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுலும் இந்த டைகர் குஞ்சியான் ஓடிட்டான். இங்கே கிளம்பி எங்கேயோ கிளம்பிட்டா அப்படின்னு. ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபோனுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆமாம், அதனால தான் சொல்கிறோம். நாங்கள் நிறையா வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. என் பார்த்தீங்கன்னா அந்த கரடி முஞ்சியான் பார்க்குறத எப்படி நிற்கிறான்னு பாருங்கள். என்னன்னா, நான் வச்சுருந்தேன், அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. உடனே கிளம்பிட்டான் இங்கேருந்து பாஞ்சு. ஷிஃப்ட் மாறிட்டான் இங்கிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் சொல்லிடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.